செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு ஷாப்பிங் பண்ண கிளம்பியாச்சு. பட் எங்கே நேரத்துக்கு ட்ரெயின் எல்லாமே கேன்சல்டாக இருந்தது. அதனால் தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி போயிருந்தோம். ட்ரெயினை பிடிக்க மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஓடி போய் ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சி வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இது சென்னையில் வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாமே ஹோல்சேல் கடைகளாக இருக்குது அப்படின்னு எங்கள் சித்தி சொன்னாங்க. அதில் ஒரு நல்ல கடையாக பார்த்து உள்ளே நுழைஞ்சி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படி கடல் மாதிரி குமிச்சு போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு மட்டும் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட மணி 3 ஆயிடுச்சு. ரொம்ப பசி. அங்கேயே பக்கத்தில் ஒரு கடையில் போய் சாப்பிட போயிட்டோம். எங்கள் அம்மாவும் சித்தியும் மீல்ஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு மினி காம்போ ஆர்டர் போட்டிருந்தோம். எங்கள் காம்போ வர லேட் ஆயிடுச்சு. அதனால் பிள்ளை பசியாக இருப்பா அப்படின்ட்டு எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட காம்போவும் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த காம்போ வந்து 140. இதில் வந்து ரைத்தா, பன்னீர் பட்டர் மசாலா, பரோட்டா, அப்புறம் வெஜ் பிரியாணி இவ்வளோ தான். பட் இந்த வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப காரமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது வந்து பிரியாணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இல்லை, ஏதோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது. அண்டு ஃபைனலாக இந்த காம்போ கூட ஒரு ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு வீடு வந்து சேர. ஒரு வழியாக வீட்டுக்கும் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். பாய்.